பாலியல் புகாரில் சிக்கியுள்ள மலையாள நடிகர் முகேஷ் வீட்டின் முன்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கொல்லத்தில் இருக்கும் நடிகர் முகேஷின் இல்லத்தை நோக்கி இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் கட்சியினர் கண்டன பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷின் வீட்டை மகிழா காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி ஆடை வடிவமைப்பாளராக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முகேஷ் மீது புகார் இருந்த நிலையில் தற்போது அவர் வீட்டின் முன்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், விவரம் என்ன? கொல்லத்தில் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆளும் சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவாக இருப்பவர் முகேஷ். இவர் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி கோடீஸ்வரன் என்ற ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவர் புகார் கொடுத்ததை அடிப்படையில் தற்போது இங்கு இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் அவரது வீட்டை நோக்கி பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தான் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கேரளத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளாக எதிரும் புதிருமாக தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தற்போது ஆளும் அரசை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை எதிர்த்து அங்க பேரணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இது கொல்லத்தில் ஒரு புறம் நடைபெற்றிருக்கின்றது. மற்றொரு புறம் கொச்சியில இதுபோன்று புகார்களை தெரிவித்து வந்த ஒரு நடிகை வீட்டில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது ஏமா கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடம் புகார்களை பெற்று வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு 5 பெண் போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவைச் சேர்ந்த அஜிதா பேகம் ஐபிஎஸ் அதிகாரி சற்று முன்பாக கொச்சி அருகே செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தும், எந்த ஆண்டில் எவ்வாறு அவருக்கு துன்புறுத்தல்கள் வந்தன என்பன போன்ற பல்வேறு விஷயங்களை கேட்டு நாங்கள் பதிவு செய்து கொண்டோம். சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. நாங்கள் முகாந்திரங்கள் இருக்கிறதா என்பதை மட்டும் விசாரித்தோம். தற்போது நாங்கள் ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறோம். அவர் எந்த சம்பவம் நடைபெற்றதோ அந்த பகுதிக்குட்பட்ட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நடிகர் அல்லது இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர் யார் என்ற பெயரை அவர் தெரிவிப்பார். அந்த அடிப்படையில் முகாந்திரம் எந்த ஆண்டு எப்போது நடைபெற்றது என்பன இருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த குறித்து அந்த செக்ஷனுக்கு ஏற்றபடி விசாரணை நடைபெறும் என்று சொல்லி தற்போது விசாரணை நிறைவு பெற்று அஜிதா பேகம் மற்றும் பூங்குழலி ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். கேரள திரை உலகையே தற்பொழுது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் சம்பந்தமான விஷயங்கள் காரணமாக அந்த ஒட்டுமொத்த திரைப்பட சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருமே கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அடுத்தது யாரை விசாரிப்பார்கள்? ஏன்னா இதுல ஏமா கமிட்டி ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 17 பேருடைய புகார் இருக்கு. அடுத்ததாக யாரை அவர்கள் விசாரிப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த குழுவினை தொடர்ந்து தற்போது அனைவருமே ஃபாலோ செய்திருக்காங்க. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நடிகை இல்லத்தில் தான் இருக்கிறோம். அவர் கொடுத்த அந்த முதல் கட்ட தகவல் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் என்று எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். திலகவதி, ரமேஷ், நீங்க இணைப்பிலேயே தொடருங்க. இது தொடர்பாக விசாரணை அதிகாரி அஜிதா பேகம் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியை பார்த்துவிட்டு நம்ம தொடரலாம். നമുക്ക് കിട്ടിയിട്ടുള്ള കംപ്ലൈന്റിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ മൊഴി രേഖപ്പെടുത്തി അതിന്റെ മൊഴിയുടെ അടിസ്ഥാനത്തിൽ നമ്മൾ തീർച്ചയായിട്ടും ഒരു ആക്ഷൻ ഉണ്ടാവും. ഇത് അടുത്ത ആക്ഷൻ ഈ മൊഴിയുടെ ബേസിസിലായിരിക്കും ഉണ്ടാവുന്നത്. അപ്പൊ അങ്ങനെ എണ്ണമൊന്നുമല്ല, എല്ലാം SITയുടെ പരിഗണനയിലാണ്. ഇതിനുവേണ്ടി സ്പെഷ്യലായിട്ട് SIT ഫോം ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പൊ ആ SITയുടെ പരിഗണനയിലാണ് എല്ലാ കംപ്ലൈന്റ്സും വരുന്നത്. അത് അന്വേഷിച്ച് അത് അനുസരിച്ചിട്ടുള്ള ലീഗൽ ആക്ഷൻ എല്ലാ ആസ്പെക്ട്സും തറവായിട്ട് നോക്കിയിട്ട് അതനുസരിച്ചുള്ള അതാണ് നമ്മൾ എൻക്വയറി ചെയ്താണ് ആക്ഷൻ എടുക്കുന്നത്. അല്ല, രജിസ്ട്രേഷൻ അതായത് ലോക്കൽ പോലീസ് സ്റ്റേഷനിൽ ചെയ്തിട്ട് പിന്നീട് നമുക്ക് SITക്ക് ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ഹാൻഡ് ഓവർ ചെയ്യുന്നത് SITക്ക് ആയിരിക്കും. SIT ആണ് ചെയ്യുന്നത്. ഇത് புகார் அளித்த நடிகையிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. விசாரணையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விசாரணை அதிகாரி அஜிதா பேகம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம்.
ரமேஷ், இப்போ திரைத்துறை, அதுவும் குறிப்பா கேரள திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு பின் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இது ஏற்படுத்தி இருக்கு. அந்த வகையில ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு பிறகு இப்போ ஏஎம்எம்ஏ அந்த அசோசியேஷன்ல இருந்து கூண்டோடு அனைவரும் ராஜினாமா செய்தது, இப்போ எல்லாரும் வெளிவந்து இது போன்றது ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவது அப்படின்ற தொடர் நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை இது போன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதா? அது போன்ற பாலியல் புகார்கள் அதை முன்வைத்தால் அதற்கு நியாயம் கிடைக்கும், தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வழிவகை பிறந்திருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனை தொடர்ந்துதான் இது போன்ற நிகழ்வுகள், போராட்டங்கள், தைரியமாக வெளிவந்து எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? 2017 ஆண்டு நடிகை பாவனாவுக்கு காரில் துன்புறுத்தல்கள் நடைபெறுகின்றன. அவர் புகார் கொடுக்கிறார். அதற்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் நடைபெறுது. இது போன்ற திரையுலகில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதுனால ஓய்வு பெற்ற நீதிபதி தான் ஹேமா அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. அவங்க பல ஆண்டுகள் விசாரித்து கமிட்டி ரிப்போர்ட் 2019 சப்மிட் பண்ணியிருந்தாலும் அது அரசாங்கம் சார்பில் வெளியிடாம இருந்தாங்க. அந்த கமிட்டி ரிப்போர்ட் கடந்த 10ஆம் தேதி தான் வெளியாச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு சாதாரண பெண் டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, அவங்க சாதாரண நடிகையா இருந்தாலும் சரி, அவர்கள் உள்ள நுழையறதுக்கே அட்ஜஸ்ட் செய்ய வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில 10 பேருடைய ஆதிக்கம் இந்த கேரளா பிலிம் இண்டஸ்ட்ரியில தொடர்ச்சியா இருக்கு அப்படின்றதெல்லாம் அவங்க பல பேருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கி பல பேர்கிட்ட விசாரிச்சு அந்த அடிப்படையில் அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. 2009 என்ன நடந்து 10 என்ன நடந்து அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அவங்க வந்து சில குறிப்பா வந்து அந்த செட்ல என்ன ஒரு ஷூட்டிங் நடக்கிற செட்ல கூட வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு குறைஞ்சபட்சம் கூட இல்ல அப்படின்றத வந்து அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க என்பன போன்ற விஷயங்கள் அதில் இருந்ததுனால தான் தற்போது இது வந்து பூதாகரம் ஆகியிருக்கிறது. எனவே அதாவது வந்து ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்து போட்டு அப்படியே விட்டுறாம அதற்கு எப்படி அந்த கமிட்டி ரிப்போர்ட் மூலமா நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஒரு அந்த காவல்துறை உள்ள வந்தாதான் ஆக்ஷன் வரும். ஒரு எஃப்ஐஆர், அதாவது பல அறிக்கைகள் வந்து பல காலங்கள் வந்து அது அப்படியே வந்து முடங்கி போயிடும். ஆனா வந்து அது வந்து போலீஸ் விசாரிக்கும் பட்சத்தில் தான். இன்றைக்கு கூட ரஞ்சித் என்ற இயக்குனர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி அவர் விசாரிக்கப்பட்டு அவர் அதெல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு அவருக்கு தண்டனை கிடைக்காதான் உண்மையான அந்த ரிப்போர்ட்டுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எனவே அதற்கான வேலைகள் தான் கேரள மாநில காவல்துறை தொடங்கி இருக்கிறது. இது இந்த விசாரணை வந்து நியாயமான முறையில் நடைபெற வேண்டும். ஏனென்றால் இதில் ஆளும் அரசாங்கத்தை சேர்ந்தவர்களே பலர் இதில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதால், குறிப்பாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முகேஷ் இருக்கிறார். அவர் தற்போது கூட அந்த மாதிரியான பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதால் வந்து நேர்மையாகவும் நியாயமாக நடைபெற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணை எஃப்ஐஆர் போடுவதோடு மட்டும் இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் சிறப்பு புலனாய்வு குழு உண்மையான அந்த பாதிக்கப்பட்டவர்களும் அதே போல தவறு செய்தவர்களும் குறிப்பாக அவர்களை வந்து சட்டத்தின் முன் கொண்டு வந்து அவர்களை தண்டனை பெற்றுக் கொடுக்கும் பட்சத்தில் தான் இந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் உண்மையான பலன் கிடைக்கும் என்று இங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கிறாங்க. தளபதி, இதுல நடிகர் சித்திக், இப்போது முகேஷ், நீ தொடர் அதிர்ச்சிகள் காத்திருக்கோம் இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னே நம்ம அனுமானிக்கலாம். ரமேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.